இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி உளுந்தம்பருப்பு சாம்பார் வச்சுருவோம்னு சொல்லிட்டு உளுந்த கழுவி வேக போட்டாச்சு. இந்த உளுந்து வெந்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3ஐயும் சேர்த்தாச்சு. இந்த உளுந்து வெந்துக்கிட்டு இருக்கையில் நம்ம சேர்த்தா தான் இந்த வெங்காயம், தக்காளி, அந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் எந்த விதமான மசால் பொடியோ தனி மிளகாத்தூளோ நம்ம சேர்க்க வேணாம். வெறும் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது 2 மட்டும் சேர்த்து தான் இந்த சாம்பார் வைக்கிறது. இந்த சாம்பார் ரெடி ஆனவுடனே தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, 2 பட்டை வத்த, கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் இது மட்டும் சேர்த்து தாளிச்சிட்டோம்னா லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா ரொம்பவே அட்டகாசமான உளுந்தம்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். எங்கள் அம்மா இதை சின்ன பிள்ளையா இருக்கையில் அடிக்க ஒரு தடவை அந்த சாம்பாரை வச்சு கொடுக்கும். எங்கள் அம்மா வச்ச பக்குவத்திலே தான் இன்றைக்கி நானும் வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிற எண்ணெய் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காயிலையும் ஒன்று ஒன்று போட்டு புளிக்கூட்டு தான் இன்றைக்கி வச்சுருந்தோம். சில பேர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு கருவாடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டில் அது சேர்த்துக்கிறது கிடையாது. வெறும் புளிக்கூட்டாக தான் வச்சுருக்கோம். இந்த புளிக்கூட்டே இந்த சாம்பாருக்கு